வணக்கம் தோழர்களே. பத்திரிகைக்காரங்க சுத்து போட தெரிச்சு ஓடி இருக்காரு பின்னங்கால் பெடரில் அடிக்க நம்ம அண்ணன் விஜய். இதெல்லாம் தாண்டி இந்த ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் இருக்காருல்ல, அவரும் அவங்க பொண்ணும் சேர்ந்து அடிச்ச லூட்டி இருக்கு பாருங்க, வேற லெவல்ங்க. வச்சு தமிழ்நாடே செய்யுது. இதை தாண்டி இன்னொருத்தன் கூவி இருக்கான் மேடையில நின்னு. 2026 எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டு என்ற அன்னைக்கு காலையில 10 மணிக்கு முதலமைச்சர் நம்ம அண்ணன் விஜய் தாண்டா அப்படின்னு. இந்த மொத்த சங்கிகளை என்ன பண்றது, போட்டு பொழக்க வேண்டியதுதான். அதுக்கு தானே நாம இருக்கோம். நொட்டாங்கையிலே டீல் பண்ணி கதற விட்டு காலி பண்ணி ஓடு அப்படின்னு பத்துறதுக்கு தான் நாம இருக்கோம். என்ன நடக்குது தோழர்களே? முதல்ல அப்பனும் மகளும் என்ன லூட்டி அடிச்சாங்கன்னு கேட்போம். எங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? ஒரு பத்திரிகையாளரா ஒரு பிள்ளைய நீங்க வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க மிஸ்டர் ஃபெலிக்ஸ். அந்த பொண்ணை உண்மையின் பக்கம் நிறுத்தணும். எதா இருந்தாலும் ஆய்வு பூர்வமாக பார்க்கிற பார்வையை கொடுக்கணும். தப்ப தப்புன்னு சொல்ற நெஞ்சுரத்தை கொடுக்கணும். இது மூணுமே இல்ல. அந்த சின்ன பொண்ண ஒண்ணுமே இல்லாத மக்கு இதா வளர்க்கிறாரு இந்த ஃபெலிக்ஸ். மக்காவே உட்கார வச்சு மக்காவே எக்ஸ்போஸ் பண்றாரு தான் சொந்த பிள்ளைய ஃபெலிக்ஸ். அந்த பாப்பா ஏதோ வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்துச்சான். என்னத்த படிச்சாங்கன்னு தெரியல. உள்நாட்டுல படிச்சாலும் வெளிநாட்டுல படிச்சாலும் உங்களுடைய கல்வி உங்கள் மூளையை கூர்தீட்டினால்தான் அதனால பயன். உங்களை முட்டாளாவே வச்சிருக்கிற கல்விக்கு பேரு கல்வியே இல்லை. கல்வி உங்கள் அறிவை கூர்தீட்ட வேண்டும், பகுத்தறிவை வளர்க்க வேண்டும், நியாயத்தின் பக்கம் நிற்பதற்கான உரத்தை உங்கள் கல்வி உங்களுக்கு கொடுக்கணும். இது எதுவுமே செய்யலன்னா அதுக்கு பேரு படிப்பே இல்ல. அதத்தான் அந்த பாப்பா வந்து நிக்குது, சுத்தமா மூளையே இல்லாம. இதுல இலவச பஸ் பேருந்து குறித்து அப்பாவும் பிள்ளையும் டிஸ்கஸ் பண்றாங்க. நல்லது, நம்ம டிஸ்கஷன்ல வளர்த்து விடுறது நல்லது. ஆனா தற்கூரியா வளர்க்கறதுக்கு பல்ல கட்டிட்டு உட்கார்ந்துருக்கீங்களே மிஸ்டர் ஃபெலிக்ஸ், ரொம்ப வேதனையா இருக்கு. உங்க பிள்ளை நீங்க முட்டாளா வளங்க, அதை பாக்குற எங்களுக்கு வேதனையா இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை வெட்டியாக்கிட்டு இருக்காருன்னு, ஆய்வு கண்ணோட்டமே இல்லாம வெட்டியாக்கிட்டு இருக்காருன்னு நமக்கு வருத்தமா இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை தைரியமா வெளியே வந்து அடிச்சு ஆட வேண்டிய பிள்ளைய முட்டாளா தற்கூரியா மாத்திருக்காருன்ற வருத்தத்துலதான் போடுறேன். நமக்கு பொம்பளை பிள்ளைங்க நல்லா கம்பீரமா இருந்தா பிடிக்கும். இப்படி முட்டாளா வளர்த்திருக்காரு. அந்த பாப்பா என்ன பேசுறாங்க? அந்த பாப்பா சொல்றாங்க, இலவச பஸ் பேருந்துல பாதுகாப்பே கிடையாதுங்க, கேவலமா இருக்கு. இலவச பஸ் பேருந்துல பாதுகாப்பே கிடையாது, கேவலமா இருக்கு. உதாரணம் சொல்லுமா? இலவச பஸ் பேருந்துல போய் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை வந்ததற்கான உதாரணம் சொல்லணும்ல. டெல்லியில பஸ்லே வச்சு ஒரு பாப்பாவை கூட்டு பாலியல் வல்லுறவு செய்து அந்த பொண்ணை கொலையே பண்ணாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள அப்படி யாரும் கை நீட்டிட முடியாது. அது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பஸ்ல போட்டு வெளுத்துருவோம் நம்ம எல்லாரும். இன்னொரு விஷயம், பஸ்ல பாதுகாப்பே இல்லை அப்படின்னு இந்த பாப்பா கதறி இருக்கு. நியூஸ் பேப்பர் படி பாப்பா, நியூஸ் பேப்பர் படிங்க. ஏன் சொல்றேன்னா உங்க நல்லதுக்கு அம்மா சொல்றேன், உங்க நல்லதுக்கு சொல்றேன். நியூஸ் பேப்பர் படிக்கணும். ஏன் படிக்கணும்? உங்க ஒப்பையும் கூட இருந்தா மூளை இல்லாம தான் வளருவீங்க நீங்க. முதல்ல இந்த பஸ் எல்லாம் எப்படி இயங்குதுன்னு ஒரு குறைந்தபட்சம் நியூஸ்ல படிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விமன் சேஃப்டிக்காக எல்லா பஸ்லயுமே பட்டன் சிஸ்டம் இருக்கு. விமன் சேஃப்டிக்காக பட்டன் சிஸ்டம் இருக்கு. நீங்க பட்டனை அழுத்திட்டீங்கன்னா அந்த பட்டன் அழுத்தப்பட்ட பஸ் எந்த இடத்துல போகுதுன்றது உடனடியாக காவல்துறை கட்டுப்பாட்டுக்கு போயிடும். உடனே பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அது சம்பந்தமான தகவல் போயிடும். பக்கத்துல ரோந்துல இருக்கிற காவல்துறைக்கு தகவல் போயிடும். அடுத்த 5வது நிமிஷம் 10வது நிமிஷத்துல போலீஸ்காரங்க பஸ்ல இருப்பாங்க. இந்த சேஃப்டி சிஸ்டம் ஸ்டாலின் ஆட்சியில கொண்டு வரப்பட்டு விட்டது என்பதை கூட தெரியாம இருக்கீங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பேப்பர் படிக்காம நீங்க பூரா இப்படி தெரிஞ்சீங்கன்னா எப்படி அரசியல்ல பெண்கள் வலுவா வருவாங்க? இது பரவாயில்ல. இந்த இலவச பேருந்து போறாங்கல்ல, அதை யாரும் விரும்புறது இல்லையா? 15 ரூபா கொடுத்து 15 rupees கொடுத்து போற பஸ் தான் பாதுகாப்பான பஸ் தான். 15 ரூபா கொடுக்காம இலவசமா போற பஸ் பாதுகாப்பு இல்லை, மக்கள் அதை விரும்பல அப்படின்றாங்க. உங்களுக்கு தெரியுமா ஆய்வு என்ன சொல்லுது? ஒரு தகவலை நம்ம சொல்லும் போது ஆய்வு பூர்வமா சொல்லணும். இந்த இலவச பஸ் பேருந்து வந்த பிறகு, அதாவது கட்டணம் இல்லா பேருந்து வந்த பிறகு, லட்சக்கணக்கான பெண்கள் ஒரு நாளைக்கு மட்டும் 1.25 கோடி 1.5 கோடி பெண்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுசும். ஒரு நாளைக்கு பல லட்சம் பெண்கள் இலவச பேருந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதை தாண்டி வேலைக்காக வெகு தூரம் இந்த பஸ்களை பயன்படுத்திக்கிறாங்க. குறைஞ்சது 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் போய் வேலை பார்த்து எனக்கான ஊதியம் கிடைக்கிற இடத்துல நான் வேலை பார்த்துட்டு என் ஊதியத்தை வாங்கி என் காலில் நிக்கிறேன் அப்படின்றது தைரியமா முடிவெடுக்க முடியுது. முதல்ல 15,000 கிடைக்குங்க, அதுல 3,000 எனக்கு பஸ்ஸுக்கு போயிரும்னா அவன் அதை விட குறைச்சு சம்பளம் இருந்தாலும் பரவாயில்ல, பஸ்ஸுக்கே பாதி போயிருதே அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்து இருப்பாங்கல்ல. இப்ப இலவச பஸ் பேருந்து கட்டணமே இல்ல,
இப்ப அவங்க என்ன யோசிப்பாங்க, என்னடா நீ குடுக்குற, நான் இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி போனேன்னா எனக்கு 5000 சேர்த்து கிடைச்சுன்னா அந்த வேலையை நான் பார்த்துட்டு போறேன். அப்படி போறதுனாலதான் தமிழ்நாட்டில் தனி மனித வருமானம் அதிகரித்திருக்கிறது. அதுலயும் நாம தான், தமிழ்நாடு தான் இந்தியாவிலே முதலிடத்துல இருக்கிறோம் தனி மனித வருமானத்துல. இந்த கட்டணமில்லா பேருந்து வந்த பிறகுதான் பெண்கள் பெரிய அளவுல கம்பெனிகள்லயும் பெரிய நிறுவனங்கள்லயும் பல்வேறு தொழில்கள்லயும் அவங்க தன் காலில் போய் நின்று சொந்தமா முயற்சி பண்ணி பொருள் ஈட்டுபவர்களா வளர்ந்திருக்காங்க. கூடுதலா இருக்கு அதனுடைய ரேஷியோ. அதனாலதான் இந்தியாவிலே பெண்கள் அதிகமாக வேலைக்கு செல்லுகிற மாநிலங்கள் பட்டியலையும் முதலிடத்துல தமிழ்நாடு இருக்கு. அது இந்த கட்டணமில்லா பேருந்து கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு. சரியுமா? அப்புறம் அந்த பஸ்ஸுக்குள்ள கேமராவும் இருக்கு, சிசிடிவி கேமரா. பாதுகாப்பு சொன்னீங்கல்ல, சிசிடிவி கேமராவும் இருக்கு. எதையாவது ஒன்ன சொல்லி குறுக்கா ஒரு சால் ஓட்டலான்னா அது தமிழ்நாட்டில் நடக்குது. அந்த பாப்பா பேசுனது கேட்டுவாங்களே. ஃப்ரீ பஸ் அப்படின்னு எங்களுக்கு கொடுக்குறீங்க பெண்களுக்கு, ஆனா எங்களோட ஃப்ரீ பஸ் ரைடுன்னு பெண்களுக்கு கொடுக்குறீங்க, ஆனா எங்களோட சேஃப்டியை நீங்க வந்து யூ டேக்கன் இட் ஃபார் அ ரைட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த ஃப்ரீ பஸ்ல சேஃப்டி இருக்கா, எப்படி சீட் எல்லாம் இருக்கு, எந்த மாதிரியான ஒரு ஏதாவது ப்ரொடெக்ஷன் இருக்கா, எதுவுமே இல்லை. நான் வந்து ஸ்டூடெண்டா இருக்கும்போது நான் அந்த பஸ்ல போயிருக்கேன். எல்லாருக்குமே சில தே வில் ஆக்சுவலி ப்ரிஃபர் நான் ஒரு 15 rupees கொடுத்து போறதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க, தவிர யாருமே இந்த ஃப்ரீ பஸ்ல போக மாட்டாங்க. ஏன்னா அந்த சேஃப்டி அவ்வளவு கேவலமா இருக்கு. கேட்டீங்களா? பாவம் பிள்ளை எப்படி மக்கா வச்சிருக்காரு ஃபெலிக்ஸ்ன்னு தெரியுதுங்களா? கேவலமா இருக்கு இலவச பஸ் அப்படின்னு. பணக்காரங்களுக்கு, ஊராஞ்சத்தை கொள்ளையடிக்கிறவங்களுக்கு, உட்காந்து தின்றவங்களுக்கு எல்லாமே கேவலமா இருக்கும் பாப்பா. உழைக்கிற பெண்களுக்கு இந்த 10 ரூபா பெரிய காசு தான். உழைக்கிற பெண்கள் தன்னை அடுத்த கட்டமா வளர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 10 ரூபாயும் பெரிய காசு தான். அடுத்து அங்கிட்டு பாருங்க, அந்த பையன் யாரு, அவங்க 2ஆம் கட்ட தலைவர். எங்க பார்த்தாலும் மேடையில் நின்று கதறிட்டு இருப்பாப்ல தம்பி. நமக்கு தம்பி தான் வேணும், ரொம்ப வருஷமா நம்ம கூட பயணிச்சவர் வேற. கடைசியில என்ன பண்றாருன்னா, மேடையில போய் நின்னுகிட்டு 2026 தேர்தல் முடிஞ்சு நாங்க வாக்க என்ற அன்னைக்கு 10 மணிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அப்படின்னு வருமா. இவங்க பூரா ஒரே மாதிரி கலண்டவங்களா திருறாங்கப்பா, சாமிகளா பாருங்களேன். 2026 தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி அன்று காலை 10 மணி அளவில் தமிழக வெற்றி கழகம் மாபெரும் பெரும்பான்மையில் ஆட்சி பிடித்தது. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய். பாத்தீங்கல்ல, உங்களுக்கே சிரிப்பு வரல? என்னடே 10 மக்களை பார்க்க மாட்டீங்க, செத்தா வீட்டுக்கு போக மாட்டீங்க, நேர்மையா அரசியல் பேச மாட்டீங்க, ரீல்ஸ் எடுத்துட்டு தர்றீங்க. உங்களெல்லாம் முதலமைச்சர் ஆக்கிட்டு தமிழ்நாடு என்ன அவ்வளவு மட்டமான ஆட்கள் இருக்கிற ஊரு நினைச்சிட்டு இருக்கியா? தமிழ்நாடு அரசியல் மாநிலம். இந்தியாவில் பிரச்சனைனா முதல் குரல் தமிழ்நாட்டில இருந்து வரும். தமிழ்நாடு 100 ஆண்டு கால போராட்ட அரசியல் தெரிந்த ஜீன்ல ஓடிட்டு இருக்கிற ஆட்கள் இருக்கிற ஊரு. இந்த சின்ன குழந்தைங்க ஏதோ 5 வருஷம் 4 வருஷம் உங்க பின்னாடி அலைவானுங்க. எப்படி நம்ம அண்ணன் சீமான் பின்னாடி அலைஞ்சிட்டு ஒரு புத்தி வந்த பிறகு, அறிவு வளர்ந்த பிறகு, தெளிவு வந்த பிறகு டப்புன்னு வெளியே வந்துருவாங்களா, அது போல வருவான் போவான். உங்க கட்சியில எல்லாம் ஸ்டாண்டர்டா ஆள் இருக்க மாட்டான். அதுல தம்பி சொன்ன 10 மணிக்கே வான். ஏன் தம்பி, எண்ணி முடிக்கவே சாயந்தரம் ஆகி போயிடும், எண்ணி முடிக்கவே மத்தியானத்துக்கு மேல ஆயிரும். சின்ன தொகுதிகள் தான் மத்தியானத்துல இருந்து ஓகே ஜெயிச்சிட்டாங்கன்னு சின்ன சின்ன தொகுதிகள் முதல்ல அறிவிப்பாங்க. பெரிய தொகுதிகள் நைட்டு வரைக்கும் கூட போகும். 10 மணிக்கே அறிவிச்சிருவாங்களாம். அம்பிட்டு அறிவு இவங்களுக்கு. ஆசை யாரங்க விட்டது? ஆசைப்பட்டு போட்டோம், கனவு கண்டுட்டு போட்டோம், நமக்கு அதனால எந்த குறைச்சலும் கிடையாது. ஆனா உண்மையை தெரியாம கனவு கண்டுறாங்களேன்ற கவலை நமக்கு இருக்கு. இதான் இப்படின்னா நம்ம அண்ணன் கதைக்கு வருவோம். நம்ம அண்ணன் விஜய் நேத்து நம்ம தோழர் நல்லக்கண்ண அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த போயிருக்காரு. பரவாயில்லங்க, பனையூருக்கு வாங்கன்னு சொல்லாம விட்டாங்க, அண்ணனே வந்துட்டாரு. இதுக்கு மேல போகலன்னா மரியாதை இருக்காது. ஆளும் பெருமா போயிட்டாங்க. முதலமைச்சர்லாம் 4 நாள் இங்கே தான் கிடந்தாரு. முதலமைச்சர் ஹாஸ்பிட்டல் போக வீட்டுக்கு போக, ஹாஸ்பிட்டல் போக வீட்டுக்கு போகன்னு வந்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. எப்படி இருக்கு, என்ன செய்யணும், என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. நம்ம ஒரு தடவையாவது போலன்னா அசிங்கப்பட்டோன்னு அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சு வந்துட்டாரு. நல்லா ஞாபகம் வைங்க, 2 நாளா முதலமைச்சர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தாரு. அண்ணன் சேகர் பாபு ஹாஸ்பிட்டலே தான் இருந்தாரு. அண்ணன் திருமா ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருந்தாங்க. கம்யூனிஸ்டுகள் அங்கேயே கிடந்தாங்க, தோழர்கள் அங்கேயே கிடந்தாங்க. அண்ணன் மன்சூர் அலிகான்லாம் அங்கேயே படியிலே உட்கார்ந்து இருந்தாருங்க. அண்ணன் படியிலே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. இப்படி மக்கள்லாம் கொண்டாடும் போது நம்ம போகலன்னா நல்லா இருக்காதுன்னு அண்ணன் தெரிச்சு ஓடி இருந்திருக்காரு. அவர் ஏன் வரலன்றத அப்பதான் கண்டுபிடிச்சோம். அவர் உள்ள நுழையிறாரு, பத்திரிகைக்காரங்க மொத்தமா கேமரா தூக்கிட்டு ஓடிட்டாங்க. மொத்தமா சுத்து போட்டு பேசுறதுக்கு அவர்கிட்ட கேள்வி கேட்க ட்ரை பண்றாங்க. ஏப்பாயே, அவரு கேமரானால அலர்ஜிப்பா. பத்திரிகைக்காரங்க கேமரா, சினிமா கேமரா சொல்ல, பத்திரிகைக்காரங்க வச்சிருக்க கேமரானாலே
அலர்ஜிப்பா, பத்திரிக்கைனாலே அலர்ஜிப்பா அவருக்கு. ரிப்போர்ட்டர்ஸ்னா சுத்தமா பயம்பா. அவர் தெரிச்சு அப்படியே விழுந்து ஓடுறாரு. நம்ம அண்ணன் புசி கூட்டிட்டு போறாரு. அப்படியே அண்ணன் ஊருக்கு உள்ள ஓடிட்டாரு, தெரிச்சு ஓடிட்டாரு. அப்பாடா என்னை விட்டாங்க. அதே போலயே ரிட்டர்னு தெரிச்சு ஓடி இருக்காரு. பக்கத்துல கூட நிக்கல. பத்திரிக்கைக்காரங்களை பார்த்தோன்னே தெரிச்சிருக்காரு. நான் கேட்கிறேன், இந்த இடத்துலயாவது அரசியல் பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன், தோழ நல்ல கண்ணுக்கு அஞ்சலி செலுத்த வந்தேன் அப்படின்னு சொல்லுங்களேன். ஏன் பத்திரிக்கை பார்த்து பயம்? ஏன்னா உங்களுக்கு அரசியல் சார்ந்த தெளிவும் அறிவும் புரிதலும் இல்லை. அவங்க கேள்வி கேட்டா பதில் சொல்ல உங்களால முடியாது. அந்த பயத்திலேயே நீங்க தெரிச்சு ஓடிட்டு இருக்கீங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு நிக்காது. இதுவே உங்களுக்கு பெரிய பேக் ஃபயர் ஆயிரும். பார்த்து இருந்துக்கங்க, சரிங்களா? பாருங்களேன் அண்ணன் தெரிச்சு ஓடுறத. பாத்தீங்களா? இதுதான் இந்த கட்சி லட்சணம். ஒண்ணு பெத்த பிள்ளை வரைக்கும் கூமுட்டையா வளர்த்துக்கிட்டு இருக்கு. ஒண்ணு மேடையில ஏறி காலையில நாங்க முதலமைச்சர் ஆயிவோம்னுது. ஒண்ணு பத்திரிகையை பார்த்து தெரிச்சு ஓடுது. இவனுங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆயிரும், ஆளுங்கட்சி ஆயிரணும்னா தம்பி ஓரமா போய் விளையாடணும், சரியா?